அவள் தானே எங்கள் புன்னகை. சாரி, ஏதோ நான் உங்ககிட்ட சொன்ன வார்த்தை எல்லாத்தையுமே உண்மையாக்கிக்கிட்டே இருக்கேன். இப்படி ஒரு எண்ணம் நடந்திருந்தா ஏன்டா முத்தம் கொடுத்த? ஏன் என்கிட்ட ஆசை காட்டி என் பக்கத்துல வர்ற? எனக்கு அருவருப்பா இருக்கு. என்ன மன்னிச்சு ப்ளீஸ். நான் ஃபர்ஸ்ட் சுயநனவே இல்லை, சாரி. என்னது சுயநனவுல இல்லையா? ஓ, முத்தம் கொடுக்கும் போது சந்தியா முத்தம் குடிச்சதுக்கு அப்புறம் வெறுதலாவா? அவன் என் தங்கச்சி தான்டா, நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்காக உனக்கு எனக்குமான பந்தம் என்னன்னு தெரியுமா? இது என்னன்னு தெரியுமா? தாலி. நீ நீ எனக்கு கட்டினது. விருப்பம் இல்லாம நீ வேணா கட்டியிருப்ப, அதை நான் கழுத்துல வாங்கியிருப்பேன். ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பொண்டாட்டி நினைச்சதானே எனக்கு நீ முத்தம் கொடுத்த. நானும் அப்படி நினைச்சதாண்டா, அதுக்கு வழி விட்டேன். ஆனா கடைசியா ஒரு வார்த்தை சொன்ன பத்தியா? உயிரோட வச்சு என்ன கொல்றடா. இப்போ நீ சொன்ன இந்த வார்த்தைய நான் உன்கிட்ட சொன்னா உனக்கு எப்படி இருக்கும்? என்னால முடியல. அவ என் தங்கச்சியாவே இருந்தாலும் நீ எனக்கு புருஷன்டா. அவளும் நீயும் ஒன்னா. அப்போ அவன் நினைச்சுதான் எனக்கு நீ முத்தம் கொடுத்த. அசிங்கமா இருக்குடா, அசிங்கமா இருக்கு. நில்லடி, உன் தரப்புல இருந்து மட்டும் பேசுறீங்களா? என் தரப்புல இருந்து யோசிச்சு அடி. நான் தான் சொல்றேன்ல, நான் சுயநனவே இல்லை. சுயநனவிலே இல்ல, சரி விடு. நீ சுயநனவே இல்லைன்னு வச்சுக்கலாம். அட ஏன்டா அப்படி ஒரு வார்த்தையை சொன்ன? எனக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு? நீ எனக்கு முத்தம் கொடுக்கல, இந்த இடத்துல மீறுதலாக்க முத்தம் கொடுத்துருக்க. அப்படிதான் இருந்துச்சு தெரியுமா? என் வழியில உனக்கு தெரியாதுடா. ஏன்டா இப்படி என்ன சாவடிக்கிற? இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த தாலி. இந்த தாலி நான் வேணா கலட்டி கொடுக்குறேன். அவளையே போய் கல்யாணம் பண்ணிக்கிறியா? அவளுக்கு எப்படி முத்தம் கொடுறா? மன்னிச்சுக்கடி. தொடாத, தள்ளி போ. இனி நீ என்ன தொட்டா எனக்கு அருவருப்பா இருக்கு. தள்ளி போ, தள்ளி போடா. உன்னை எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஒவ்வொரு பொண்ணுக்கும் தன் புருஷன் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு ஒரு ஏக்கம் இருக்கும், ஒரு கனவு இருக்கும். ஆனா அந்த மாதிரி எந்த ஒரு கனவுமே எந்த ஒரு எதிர்பார்ப்புமே எனக்கு இல்லை. காரணம் பிடிக்காத கல்யாணம். பிடிக்காத கல்யாணமா இருந்தாலும் வாழ்க்கை மாறும் நினைச்சாலும் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நடக்கும்போது ஏன்டா உயிரோட இருக்கும்னு தோணுது. காதலின் அவஸ்தை எதிரிக்கும் வேண்டாம், நரக சுகமல்லவா. உன் பக்கத்துல இருந்து நியாயத்தை நீ பேசுற, ஆனா என்ன பத்தி யாருமே யோசிக்க மாட்டீங்கல்ல. என்னால ஒண்ணு பொண்டாட்டியா அக்செப்ட் பண்ணிக்க முடியலடி. எப்பெல்லாம் உங்ககிட்ட நினைக்கிறேன் அப்பதான் உன் தங்கச்சி தான் என் நினைப்புல வர்றா. நான் என்னதான் பண்ணுவேன்? எல்லாருக்கும் அவங்கவுங்க பண்ற விஷயத்துல ஒரு நியாயம் இருக்கும். நாளை என்ன விஷயம் பண்ணாலும் எதுலமே எனக்கு நியாயம் இல்லை, நியாயம் கிடைக்க போறதும் இல்லை. ஏன்டா இந்த வாழ்க்கை வாழ்றோன்னு தோணுது. ஓஹோ, இங்க கொஞ்சம் திரும்ப. ஓகே, உன் நியாயத்தை வேணா நான் புரிஞ்சுக்கிறேன். ஓகே, யார் புரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா நான் ஒன்று மட்டும் கேட்கவா? அதுக்கு மட்டும் பதில் சொல்வியா? இதோ இப்போ அவன் நினச்சி எனக்கு முத்தம் கொடுத்துட்ட. நாளைக்கு உன் கூட நான் வாழணும் அப்படின்னா புரியும் நினைக்கிறேன். என்ன வளர்ந்து முடிச்சதுக்கப்புறம் மிருதுலான்னு சொல்லி அவ கூட வாழ்ந்த மாதிரி என் கூட வாழ்ந்திருப்பேன். அதையே நான் அக்செப்ட் பண்ணணும். நான் அதுக்கு செத்தே போயிடலாம்டா. ஒரு நாள் வாழ்ந்தாலும் மனசுக்கு பிடிச்சவனோட வாழணும்டா. நீ நான் மனுஷனாடா.
வார்த்தைக்கு உங்ககிட்ட இருந்து பதில் வராது எனக்கு தெரியும். ஏன்னா உன்னால அதுக்கு பதில் சொல்ல முடியாது. நடந்து முடிஞ்சதை ஏத்துக்கிறது கஷ்டம்தான். அதுக்காக உனக்கு துணையா இருக்கிற என்னைய இவ்வளவு கஷ்டப்படுத்துவேன்னு எதிர்பார்க்கல. எவ்வளவு வலிக்குது தெரியுமா? ஆசையை முத்தம் கொடுத்துட்டு மிருதுலான பேர் சொல்லும் போது என் நெஞ்சே வெடிச்சிருச்சு. அப்போ அப்ப நீ என்ன ஒவ்வொரு டைமும் தொடும் போதெல்லாம் மிருதுலாவை நினைச்சுதானே தொடுவேன். எனக்கு எனக்கு எப்படி இருக்கும்? என்னை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சியாடா? ஆமா மூச்சு ஆமா மூச்சு ஆமா மூச்சு சந்தியா கிட்ட வராத தள்ளி போ. என்னையாச்சு? ஏன் ஆமா மூச்சு விட முடியல. சந்தியா என்னால மூச்சு விட சந்தியா முடியல. மூச்சு விட முடியல. பேசிங் வந்துச்சா? சாக போறேன்டா. என்ன தொடாத தள்ளி போ. நீ பாருடி. என்னால முடியல. என்னால நார்மலா மூச்சு விட முடியல. ஆக்சிஜன் கிடைக்கல. அந்த 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 எங்கல வச்சிருக்கணும் அது வச்சிருக்கியா? இல்ல என்னால முடியல. இப்ப நான் என்ன பண்ண? நீ பாருடி. என்னால மூச்சு விட முடியல. ஒண்ணுமே பண்ண முடியலடா. செத்துரும் போல. என்ன மன்னிச்சிருடி. எனக்கு வேற வழி தெரியல. இப்போ மூச்சு விட முடியுதா? முடியல. ரொம்ப தேங்க்ஸ். என்ன மன்னிச்சிருடி. எனக்கு இப்ப தூங்கணும். இல்லைன்னா முடியல. அப்புறம் குளிர் வந்துச்சுன்னா மறுபடியும் வந்துடும். எனக்கு இப்ப தூங்கணும். என்ன இப்ப தூங்க வை. ஏன் யாருமே என் தரப்புல இருக்க நியாயத்தை பார்க்கவே மாட்டாங்க. நான் பண்றது தப்புதான். அதுக்காக எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? எனக்கு எனக்கு அவளை மறக்க கூட யாருமே நேரம் தர மாட்டாங்க. மனசார ஒருத்தரை விரும்பி அவங்க கிடைக்கலன்னா வாழ்க்கைய நரகம் ஆயிடும். என்னால முடியலடி. இன்னுமே என்னால இதுல இருந்து வெளியே வர முடியல. எவ்வளவு தெரியுமா வலிக்குது. உன் அக்காவையும் கஷ்டப்படுத்துறேன், நானும் கஷ்டப்படுறேன். ஏன்னா கொஞ்ச நேரத்துல அவன் உயிரே போயிருந்திருக்கும். நல்ல வேலை என் மூச்சு கத்து கொடுத்து அவளுக்கு இப்போ உயிர் கொடுத்து வச்சிருக்கேன். ஐயோ இதெல்லாம் எனக்கு அவசியமா? நான் பாட்டுல பேசாம இருந்திருந்தா எனக்கு இது எதுவுமே நடந்திருக்காதுல்ல. முடியல. ரொம்ப குளிருது. டே ரொம்ப குளிருதுடா. நான் தூங்கணும். தூங்க வைடா. நீ இப்படி தூங்கு, நான் அந்த பெட்ல படுத்துக்கிறேன். பெட்ஷீட் போத்தி விடுறேன். வேணாம், எனக்கு ரொம்ப குளிருது. இங்கே படு. ஏய் வேணாம், நீ இப்படி தூங்கு. நான் அங்க படுத்துக்கிறேன். வேணா உங்க கீழே கூட படுத்துக்கிறேன். ப்ளீஸ் என்ன விடு. எனக்கு குளிருதுடா. எங்கேயும் போகாது. இப்படிதான் நான் தூங்குவேன். என்னடி பெட்ஷீட் போத்துனாலாம் இந்த குளிர் போகாது. ப்ளீஸ் என்ன அணைச்சிக்கோ. சரி தூங்கு. நான் உன்னை கஷ்டப்படுத்தணுன்ற எண்ணத்துல அப்படி சொல்லல. நிஜமாவே அந்த நிமிஷத்துல உன் தங்கச்சி தான் என் நினைப்புல இருந்தா. நான் அவளை எந்த அளவுக்கு லவ் பண்ணியிருந்தேன். எப்படி ஒரு வார்த்தையை உங்ககிட்ட சொல்லி இருந்திருப்பேன். அது உனக்கு கஷ்டமா இருக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா என்னால இதை மாத்திக்க முடியல. மறக்கதான் ட்ரை பண்றேன், ஆனா முடியல தெரியுமா. ரொம்ப கஷ்டமா இருக்கு. உன்னை என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஒரு சில விஷயங்கள்லாம் வாழ்க்கையில மாறுறதும் மறக்கிறதும் கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா இது நமக்கானது இல்லைன்னா அதை விட்டு நம்ம வெளியே வரதான் பார்க்கணுமே தவிர அது கூட ஒன்றா இருக்கக்கூடாது. அது உனக்கு மட்டும் கிடையாது, உன்னை சுற்றி இருக்கவங்களையும் காயப்படுத்துங்கிறது உனக்கு புரியலடா. அது எப்படி உனக்கு புரிய போகுதுன்னு எனக்கு இப்போ வரைக்குமே தெரியல. ஆனால் அது புரியிற நாள் வரும்போது நீ நேசிச்சவங்க உன் பக்கத்தில் இல்லாமல் கூட போவாங்க. எதார்த்தத்தை புரிஞ்சுக்கோ, அவ்வளோதான்.
குளிருது. நான் தான் கட்டி பிடிச்சிருக்கேன்ல, தூங்கு. அழுதால் உன் பார்வையும் அயர்ந்தால் உன் கால்களும் அதிகாலையின் கூடலில் சோகம் தீர்க்கும் போதுமா நிழல் தேடிடும் ஆண்மையும் நிஜம் தேடிடும் பெண்மையும் ஒரு போர்வையில் வாழும் இன்பம் தெய்வம் தந்த சொந்தம் என்னாயுள் ரேகை நீயடி என்னானி வேரடி சுமை தாங்கும் எந்தன் கண்மணி என்னை சுமப்பதே உனக்கென மட்டும் வாழும் இதயமடி உயிருள்ள வரை நான் உன் அடிமையடி. என்ன சார், பேசணும்னு கூட்டிட்டு வந்துட்டு ரொம்ப நேரமா எப்படியே நிற்கிறீங்க? இல்ல, எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு. சார், ஒரு விஷயத்த நம்ம பேசணும் அப்படின்னா அதுக்கு இப்படித்தான் ஆரம்பிக்கணும் அப்படித்தான் ஆரம்பிக்கணும்னு நம்ம ஒன்றும் ஹிண்ட் வைக்க வேணாம் சார். பேசணும்னு நினச்சா எப்படி வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்களே ஃபஸ்ட்டு ஆரம்பிங்க. ஒரு நிமிஷம், நீ தானே பேசணும்னு சொன்ன. ஆமாம், அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பேச வரீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கணும். ஸோ பேசுங்க. அது ஒன்றும் இல்லை, நான் உன்னோட டைரி எடுத்து, ஐ மீன் உன்னோட பர்சனல் டைரி எடுத்து நான் ரீட் பண்ணேன்னு உனக்கு தெரியும். ஆனால் இது வரைக்கும் அதை பற்றி நீ எதுவுமே கேட்கல. ஏன்? கேட்கணும்னு தோணலை, அதனால கேட்கல. அதான் ஏன்? ஒரு சில விஷயங்களுக்கு காரண காரியம் அவசியம் இருக்காது. அதே மாதிரி இதுவும் நினச்சிக்கலாம். புரியல. நீங்கள் எப்போ என் டைரியை எடுத்து ரீட் பண்ண ஆரம்பிச்சிங்களோ அப்போவே நீங்கள் என் பர்சனலுக்குள்ளே தலையிட ஆரம்பிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். ஏன்னா டைரிங்கிறது அவங்கவுங்க லைஃப் கூட சம்மந்தப்பட்ட கனெக்டான ஒரு விஷயம். அதை அவ்வளோ சீக்கிரத்தில் ஹஸ்பண்டாக இருந்தாலும் தொடுறதுக்கு யோசிப்பாங்க. ஆனால் அதை எடுத்து நீங்கள் ரீட் பண்ணீங்க. பட் இப்போ வரைக்கும் அதுக்கு நான் ஃபீல் பண்ணவே இல்லை. ஐயோ, இவர் நம்ம டைரி எடுத்து படிச்சிட்டாருன்னு என் மனசுக்குள்ள நான் நினைக்கவும் இல்லை. அதுக்கு காரணம் என்கிட்ட கேட்காதீங்க. அதுக்கான பதில் இப்போ என்னால் சொல்லவே முடியாது. அதை சொன்னாலும் தப்பாக தான் போய் முடியும். ஸோ என்னால் சொல்ல முடியாது. சரி, ஓகே. அந்த டைரியில் எழுதியிருந்த அந்த ஒரு ஒரு ஸ்டோரி உங்களுக்கு எப்படி அது? அது ஏன் கற்பனை? அது எப்படி இப்படி ஒரு ஸ்டோரி உருவாக்குறதுக்கு கற்பனையால மட்டும் அது முடியும்? சார், நீங்கள் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் உங்களை ஒரு லவ்வர்ஸ் டே பார்ட்டியில் தான் மீட் பண்ணேன். உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கோ இல்லையோ, எனக்கு அது நல்லாவே இருக்குது. அப்போது நீங்கள் ஒரு கவிதை சொன்னீங்க. அந்த கவிதை அந்த கவிதையில் அப்படி என்ன இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல. சொல்லாத காதல். அந்த கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆரம்பத்திலே சொன்னேன் நான் ஒரு ரைட்டர்னு. எனக்கு கதை எழுதுறது, புக் படிக்கிறது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இன்னொன்று சொல்லப்போனால் எனக்கு கற்பனை திறன் அதிகம். இப்போது ஒரு சின்ன ஹிண்ட்டு கிடைச்சாலும் அதை வச்சு ஒரு கதையவே நான் உருவாக்குவேன். அந்த மாதிரி தான் நான் அந்த கவிதையை வச்சு அந்த கதையை உருவாக்கினேன். பட் அதுக்கும் உங்களுக்கும் என்ன கனெக்ஷன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அன்றைக்கி நீங்கள் அழுததுக்கு பின்னாடி ஏதோ ரீசன் இருக்குன்னு மட்டும் எனக்கு தெரியும். அப்போ நம்ம பாஸ்ட்டுக்கும் இவளுக்கும் சம்மந்தம் இல்லை. இவ நம்ம சொன்ன கவிதையை வச்சுதான் அந்த கதை எழுதியிருக்கா. ஆனா இப்போதைக்கு இவகிட்ட எதையுமே நம்ம சொல்லக்கூடாது. முதல்ல இதை நான் சொல்ல வேண்டிய ஆளு மகேஷ், அவங்கிட்ட தான் சொல்லணும். சரி, நம்ம பேசணும்னு நினைச்சது முடிஞ்சது. இவன் என்ன பேச வரான்னு தெரிஞ்சுக்கலாம். என்னங்க, உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் போதும்னு நினைக்கிறேன். என்ன, அது என்னோட கற்பனை. ஓகே, அந்த கவிதையில் எனக்கு கிடைச்ச கற்பனை ஸ்டோரியை நான் உருவாக்கி எழுதி வச்சுருக்கேன். பட் அதுக்கு இன்னும் நான் எண்டிங் கொடுக்கல. ரீசன், அந்த கதைப்படி அந்த ஹீரோயினி இறந்து போயிடுவாங்க. ஸோ அந்த ஹீரோவோட காதல் சொல்லாத காதல் தான்.
அதுக்கப்புறம் அவரோட வாழ்க்கையில் ஒரு பொண்ணு வர மாதிரி யோசித்தேன். ஆனால் அப்படி வந்தா அந்த ஹீரோ அதை ஏற்றுப்பாரான்னு கொஞ்சம் டவுட். அதனால் அதை கண்டினியூ பண்ணாமலே வச்சுருக்கேன். இன்னும் அதுக்கு நான் முடிவு கொடுக்கல. ஒருவேளை அந்த ஹீரோட லைஃப்பில் இன்னொரு பொண்ணு வந்து ஃபஸ்ட்டு அவரை நேசித்த அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து எதிர்பார்த்த அந்த அன்பை ரெண்டாவது வர்ற பொண்ணு கொடுத்தா அவர் அதை அக்செப்ட் பண்ணுவாரா அப்படின்ற நிறைய திங்கிங் எனக்குள்ளே இருக்குது. பட் அதுக்கு இன்னும் நான் எண்டிங் கொடுக்கல. ஆனால் அதோட எண்டிங் அவர் ஒரு ராமன், அவருக்கு ஏற்ற சீதையை தான் அவருக்கு நான் அமைச்சு கொடுக்கணும். ஸோ அந்த சீதையை தான் நான் தேடிட்டு இருக்கேன். சீக்கிரமாக கிடச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. அப்படி கிடைக்கும் போது கண்டிப்பாக நான் அதுக்கு எண்டிங் கொடுத்துருவேன். சரி, அது இருக்கட்டும். நான் பேசலாமா? ஒன்றும் இல்லை. அன்னைக்கு சரண் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு நாள் உங்களோட கோட்டை அயன் பண்ண சொன்னீங்க. நான் அயன் பண்ணி கொடுக்கலான்னு அந்த கோட்டை பீரோ அந்த ரேக்கில் எடுக்கும்போது ஒரு கொலுசு பார்த்தேன். பட் அந்த கொலுசு யாரோடதுன்னு எனக்கு தெரியாது. இப்போ அந்த கொலுசை பற்றி நான் உங்ககிட்ட விசாரிக்கணும்னு எனக்கு அவசியமும் இல்லை. எனக்கு அது தேவையில்லாத ஒரு விஷயம். இருந்தும் இதுக்குள்ளே இன்வால்வ் ஆகுறேன்னா என் இடத்துல எந்த ஒரு பொண்ணாக இருந்தாலும் இதை கண்டிப்பாக கேட்க தான் செய்வா. ஸோ நானும் கேட்குறேன். ஓகே, நீ உடனே கேட்கலாம். நீ எனக்கு அக்ரிமெண்ட் பொண்டாட்டி தானே, ஒரு வருஷத்தில் இந்த வீட்டை விட்டு நீ போயிடுவ. இது உனக்கு அவசியம் இல்லாத விஷயம், நீங்கள் கேட்கலாம். ஆனால் சார், என்னால் மற்ற பொண்ணுங்க மாதிரியோ இல்லை மற்ற ரிலேஷன்ஷிப் மாதிரியோ இந்த ரிலேஷன்ஷிப்பை என்னால் எடுத்துக்க முடியலை. இதுக்கு ரீசன் மட்டும் என்கிட்ட கேட்காதீங்க. ரீசன் என்னன்னு எனக்கே தெரியலை. ஆனால் ஏதோ ஒரு விதமான ஃபீலிங். ஸோ தப்பாக நினச்சிக்காதீங்க. அந்த கொலுசுக்கும் உங்களுக்கும் ஏதாவது பேசி போன வார்த்தைகள் எல்லாம் காலந்தோறும் காதினில் கேட்கும். என்னங்க ஏங்க, நான் தான் தப்பாக கேட்டேனா? நீங்கள் எது கலகுறீங்க சார்? நினைத்து நினைத்து பார்த்தே, நெருங்கி விலகி நடந்தே. என்னங்க, நான் ஏதாவது உங்களை தப்பாக கேட்டுட்டேனா? ஏங்க, என்னாச்சு? எது கலக்குறீங்க? ப்ளீஸ் அழாதீங்க. இல்ல அனிதா, நீ கேட்டதுல தப்பு இல்லை. ஆனா அது சொல்ல வேண்டிய நேரம் இது இல்லை. என்ன மன்னிச்சிரு சார். நீங்கள் சொல்லவே வேணாம். முதல்ல அழாதீங்க சார். ப்ளீஸ், என்னால் அதை தாங்கிக்க முடியல. என்னால சில விஷயங்கள்ல இருந்து வெளியே வர முடியல. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன், ஆனா முடியல. அப்புறம் சில விஷயங்கள்ல தப்பு பண்ணியிருக்கேன்னு காலம் கடந்ததுக்கு அப்புறம் தான் புரிஞ்சு என்ன பிரயோஜனம்? ஒண்ணுமே பண்ண முடியாது. சாரி, ரொம்ப எமோஷனல் ஆயிட்டும் போல, மன்னிச்சுக்கோ. பரவாயில்ல, இருக்கட்டும். உங்களுக்கு என்னைக்கு என்கிட்ட அதை சொல்லணும்னு தோணுதோ அப்போ சொல்லுங்கள். அது வரைக்கும் எதுவும் வேண்டாம். நான் என் மனசில் பட்டதை கேட்கணும்னு நினச்சேன், கேட்டுட்டேன். நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. சரி, இப்போது மனசு ரிலாக்ஸாக இருக்கீங்கல்ல? அப்படியே நடந்து போகலாமா? போகலாம். அங்கே வரும்போது கான் பார்த்தேன், வாங்கி தருவீங்களா? என்னை மறந்து விட்டேன், இந்த உலகத்தில் நான் இல்லை, நான் இல்லை. வா போலாம். உன்னை இழந்து விட்டான், எந்த மலரிலும் தேன் இல்லை, தேன் இல்லை. வாங்க தம்பி, எத்தனை வேணும்? 2 கான் கொடுங்க. ஒன்று போதும் இல்லை இல்லை இன்னொன்று வாங்கவா சேர்த்து? இப்போதைக்கு ஒன்று போதும், வேணும்னா வாங்கிக்கலாம். இது ஒரு மாதிரி வித்தியாசமான ஃபீலிங்காக தான் இருக்குது. ஆனால் நான் எழுதின கதைக்கும் உங்களுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனால் அது எப்படி கண்டுபிடிக்கணும்னு இப்போ வரைக்கும் எனக்கு புரியலை. பட் கண்டுபிடிப்பேன். ஆரம்பத்தில் கல்யாணம் பிடிக்கல, எனக்கு கல்யாணம் வேணான்னு சொன்னேன். ஆனால் வாழ்க்கை இப்படி கூட மாறும்னு எனக்கு இப்போ தான் தெரியுது. ஆனால் அந்த அக்ரிமெண்ட்டை என்ன பண்ண முடியும்? என் ஆசை மனசோடையே இருக்கட்டும். ஒருவேளை இதுக்கு பேர் தான் காதலாக இருக்கும். என்னங்க தம்பி, பொடி. இரு, நான் ஊதிட்டேன். உங்களறியா காற்றை போலே கனவில் என்னை தழுவியதென்ன,
மனத்தை கலைக்கும் பூவே உந்தன் முகவரி என்ன? மெது மெதுவாய் முகம் காட்டும் பௌர்ணமியே ஒளியாதே, பெயரை கூட சொல்லாமல் என் உயிரை பிழியாதே. நினைவோடு தந்ததை எல்லாம் நிஜமாக தருவாயா? உயிருக்கு உயிரை தந்து உறவாட வருவாயா? ஐயோ ஐயோ. ஏய் மூடு என்ன ரொம்ப பல்ல காமிக்க. ஏய் அது அது ஒரு ஃப்ளோல வந்துருச்சுடி, நான் என்னடி பண்ண முடியும்? ஏன்டா மச்சான் உனக்கு உச்சா ஒரு ஃப்ளோல வருமா? என் நண்பனுக்கு வருமா இருக்கும்டா. ஏண்டா ஆரஞ்சு மட்டியா ரொம்ப பல்ல காமிச்சிட்டு இருந்த ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆயிரும் பாத்து. இனி கட்டாத என்ன கட்டாகிறதே எனக்கு என்ன. உச்சா உச்சா போடவல எனக்கு ஃப்ரெண்ட் இல்ல, மூடிட்டு போ. இங்க பாரு, நானாவது உச்சாதான் போனேன், நீ அதுக்கும் மேல லூஸ் மோசனே போயிரு. அவன் வேறுக்குனே லூஸ் மோசன் வந்த மாதிரி தான்டா இருக்கான். ஆவியா செருப்புல அடிப்ப, மூடிட்டு இருந்துரு. இல்ல எனக்கு ஒரு டவுட். ஆமா, எந்த காலேஜ்ல கோஸ்ட் வேஷம் போட்டு ஆனுவல் டே வைக்கிறாங்க? சரி, நீ எதுக்கு அங்க போன? நீ உண்மையா ஒத்துக்கிட்டு நாங்க பேசாம இருந்துக்கிறோம். நீ கேட்டு தரடா, சாணி அடிச்ச மாதிரி உட்காந்துருக்க. ஏய் மாதவா, இங்க பாரு, இதுக்கு தான் சொன்ன காதல் கத்திரிக்கால பண்ணாதுன்னு. வேறுக்கிட்டே 3 வருஷம் அட்டம்ட்டு, அடுத்து இன்ஜினியரிங் காலேஜ் வந்திருக்கேன். உன் தங்கச்சி 2 டிகிரி முடிச்சுட்டு கல்யாணம் ஆகி குழந்தைக்கு அம்மாவே ஆக போகுது. நீ இன்னும் குண்டு சட்டிலே குதிரை ஓட்டிட்டு இருக்க. உன் நிலைமை ரொம்ப மோசம்டா. என்னடா பண்றது? தலையெழுத்து. ஓ தலையெழுத்து. அப்ப நீ என்ன லவ் பண்றது தலையெழுத்து அப்படிதானே? என்னடி என்ன பேசினாலும் இப்படியே பேசிட்டு இருந்தா ஒரு மனுஷன் என்னதாண்டி பண்ணுவான்? முதல்ல உன்னை பிரேக்கப் பண்ணணும் ஆரம்பிச்சுட்டானுங்க. ஏடி குண்டம்மா, இங்க பாரு, ஒண்ணு நீ அவனை பிரேக்கப் பண்ணு, இல்லையா நான் வேற எப்படியாவது இழுத்துட்டு வந்து வேண்டி வீட்டுக்கு. நானும் பாத்துட்டே இருக்க, எப்ப பார்த்தாலும் காதல் பண்ற கத்திரிக்காய் பண்ற பிரேக்கப் பண்றேன்னு. முதல்ல பிரேக்கப்ல மண்ணனே ஊத்தணும்டி. அதையாவது உருப்படியா செய்யடாக்கா. ரொம்ப பண்ணாதீங்க. எதுக்கு உச்சா போன? ஏடி வந்தா போகதானே செய்வாங்க. சி, யாரு எவ்வளவு தைரியமானவனு வெறிய பீலா விட்டுட்டு இருக்கேன் தெரியுமா? ஆனா நீ இவ்ளோ ஒரு பயந்தாங்குடி இருப்பேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எல்லாம் பீலாதான். இதுதான் சொன்னேன், பார்க்கும் போதே ஆளை மாத்தி சொல்லிட்டு. ஆரஞ்சு மண்டியா செருப்பே அடி வாங்கி பேரும் மூடிட்டு போயிரு. ஏ போடாடே, அசிங்கப்பட்டதுக்கு அப்புறம் செருப்படியாவது விளக்கு பத்தடி வாங்க. ஐயோ, அந்த கண்குள்ள கட்சி பார்க்க மாட்டியா? அழுதுட்டியாமா? நான் தான் நினைச்சிட்டு இருக்கணும் போல, உனக்கு எல்லாம் தெரியும் தைரியமானவன். ஆனா என் தலையிலேயே மிளகா அரைக்கிறடா. எங்க மிளகா அரைச்சான்? இல்ல, எனக்கு ஒரு டவுட். காலேஜ்ல தான் நல்லா பாத்துக்கிறீங்க, பேசுறீங்க, எல்லாம் பண்றீங்க. அப்படிங்க தேவையில்லாம மறுபடியும் போஸ்ட் பேச மட்டும் வீட்டுக்கு போறேன். இவனை பயமுறுத்துறது இல்லாம மாசமா இருக்க அந்த பிள்ளையை பயமுறுத்தி விட்டுருக்க. உன்னையெல்லாம் என்ன சொல்றது? ஆனா என் நேரம் பத்தியா? எப்படியோ என்ன பயமுறுத்திட்டீல, இதுக்கு மேல உனக்கு என்ன? ஆனா எனக்கு அசிங்கமா போச்சு தெரியுமா? ஏன் ரொம்ப பண்ணாதடி? எதுக்கடி எப்ப பார்த்தாலும் அவனை திட்டிட்டே இருக்க? அவனுக்கு என்னைக்காவது ஒரு நாள் அவன் கூட பாசமா பேசுறியா? டே மாதவா, இப்பவே சொல்லிட்டேன். சாரி மச்சான், தெரியாம ஒரு ஃப்ளோல பேர் வந்துருச்சு. பாருடா மச்சான், இப்பவே சொல்லிட்டேன். என்ன இவ கூட உன் வாழ்க்கை வாழ்ந்தீனா நீ சுடுகாட்டுல போனமாதான் இருக்கணும். இப்பவே சொல்லிட்டேன். முதல்ல பிரேக்கப் பண்ணிட்டு வேற ஆளு புடி. ஏ சும்மா ஆளால பேர் சொல்லிட்டே இருக்காத. என்ன கொஞ்சமாவது அவன்கிட்ட பாசமா பேசு. நீ கோஸ்ட் மேசம் போட்டு பயமுறுத்திட்டு வந்ததுக்கு அவன் என்ன பண்ணுவான்? பாவம், கொஞ்சமாவது பாசமா பேசு. டே ஆள் வேணும், ரெடியா இருக்கு, பிரேக்கப் பண்ணிட்டு வா. அர்ஜு மண்டியா, உனக்கு நேரம் சரியில்லை, பேசாம போய். இன்னைக்கு என்னைக்கு தான் நேரம் சரியா இருந்திருக்கு. சரி, இவன் வேணான்னா பரவாயில்ல, நான் போய் அந்த கரெக்ட் வரட்டா. ஊருக்குள்ள ஒரு போட்டு நான் செத்து போச்சுடா. என்ன நிலமையில இருக்கான்னு தெரியல காவியா. வரும்போது சாக்கடையை திறந்து வச்சுட்டு வந்தேன். அதுக்குள்ள குப்பையா போட்டு வச்சிருந்தானுங்க. அது கிளீன் பண்றதுக்கு ஆயா வர சொல்றதுக்கு பதிலா திறந்து போட்டு விட்டேன். அதுல போய் விழுந்துட்டான்னு நினைக்கிறேன். அப்ப என்ன நிலமையில இருக்கான்னு பாத்துட்டோம். டேய், அது செப்டிக் டேங்க்டா, அதை ஏன்டா ஓபன் பண்ண? சி என்னடா சொல்ற? ஐயோ கருமோ, வா போய் பார்க்கலாம். ஏய் சாரிடி, இனிமே தைரியமானவனா இருக்க பாக்குறேன். என்னை பத்தி உனக்கு தெரியாதா? எனக்கு தான் ரொமான்ஸே பண்ண வராது. அதுதான் பிரச்சனையே. சாரி, இனிமே ட்ரை பண்றேன். மூஞ்சி முட்டு போ. ரொம்ப தேங்க்ஸ். சரியான நேரத்துல எனக்கு வந்து உதவி பண்ண. தேங்க்ஸ் எல்லாம் வேணாம் சார், இருக்கட்டும், பரவாயில்ல. முதல்ல கார் எடுத்துட்டு வர முன்ன எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு எடுத்துட்டு வரணும். ஓகே? இல்ல எப்போது கரெக்டா தான் பார்த்து எடுத்துட்டு வருவேன். இன்னைக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, அவ்வளவு. ஓகே ஓகே. எனக்கு ஒரு டவுட் கேட்டுக்கலாம்? ஷூர். ஒன்றும் இல்லை, உங்களுக்கு எதுக்கு பாவாடை சாமின்னு பேர் வச்சாங்க?
இப்போ அவசியத்துக்கு பதில் சொல்லணுமா? இல்ல விருப்பம் இருந்தா சொல்லுங்க. அத என் பிஏ வந்து சொல்லுவாங்க. பிஏ இங்க ஏரோப்ளைன்ல வராங்களா? ஏன் என் பிஏ ஏரோப்ளைன்ல தான் வரணுமா? கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருங்க. ஏ வா, இவங்கதான் உங்க பிஏவா? ஆமா. மிருதுலா இவருக்கு தேங்க்ஸ் ஒன்று சொல்லிட்டு அப்புறம் சில பொண்ணுங்களோட நம்பர்லாம் கேட்டாரு. அதெல்லாம் கொடுத்துரு. எது? நீங்க தானே கார்ல வரும்போது மேட்ரிமோனில எப்படி ஒர்க் பண்றீங்க, எந்த மாதிரி பொண்ணெல்லாம் எடுத்து கொடுப்பீங்கன்னு சொல்லி கேட்டீங்க. அதான் அதை பத்தி என்கிட்ட கேட்டீங்க. பொண்ணுங்களோட நம்பர் அதுக்கு நான் கொடுக்கணும்ல, அதுக்கு என் பையன் உங்களுக்கு நம்பர் கொடுப்பாங்க. சார் நான் ஏதோ கேட்டானா? சார் நீங்க போங்க, அவருக்கு நான் நம்பர் கொடுத்துக்கிறேன். நீங்க போங்க சார். அப்புறம் எனக்கு ஒரு 10 கான்டாக்ட் மட்டும் எடுத்து வைங்க, நான் வந்து அதை பார்த்துக்கிறேன். ஓகே மிருதுலா. டேய் சாணி உருண்டை என்னடா கோர்த்துட்டு போற? ஏய் அவன் என்னமோ உளறிட்டு இருக்காண்டி நீ. உங்களுக்கு பொண்ணுங்க நம்பர் வேணுமா? ஓகே. அப்புறம் நீ வேற ஏண்டி? நான் அவன்கிட்ட ஒண்ணுமே கேட்கலடி, அவன் வந்து உளறிட்டு இருக்காண்டி. உனக்கு இந்த மூஞ்சியே பெருசு, இதுல உனக்கு 7-8 பொண்ணுங்க நம்பர் வேற நான் கொடுக்கவா? கொடுத்தா தேவையில்லதான், ஏன்னா நீ பிஸியா இருக்க டைம்ல நான் கடலை போடுவேன். கொப்பு மவனே. அவ்வளவுதானே? உள்ள வா, நான் தரேன். ஏ விட்ரி, டேய் நேவனால காப்பாத்துங்கடா. டேய் விட்ரி, அவ்வளவுதான் நம்மள முடிச்சு விட்டீங்க. கார் ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு, போலாம். இடையில எங்கும் மறுபடியும் நின்றாது. அதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு, போலாம். நைட்டு மூச்சு விட முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்காக எனக்கு உதவி பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப குளிர்ச்சு, அதுக்காக என்னை கட்டிப்பிடிச்சி தூங்கினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்கிறேன்னு நீ கேட்பேன். ஏன்னா இது எல்லாமே உன்னை பொறுத்தளவில் உனக்கு உதவி. ஆனால் நான் உனக்கு செய்யறதெல்லாம் என்னோட கடமை. அப்படிதான் 2 பேர் இருக்கும். அதனால தான் தேங்க்ஸ் சொன்னேன். நைட்டு உனக்கு மூச்சு திணறல் வர்றதுக்கு காரணமே நான் தானே. ரொம்ப சாரி. நீ சாரி சொல்லிட்டா மட்டும் நீ சொன்னது இல்லைன்னு ஆயிராது என்ன? என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. என்னாலும் இல்லை, என் இடத்துல எந்த பொண்ணாக இருந்தாலும் அதை தாங்கிக்க முடியாது. ரொம்ப பண்ணாதடி. நான் கரெக்டாக தான் பண்ணுறேன். ஓகே, எனக்கு என்ன தோணுதோ அதை தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். நான் தான் சாரி கேட்டேன்ல, சாரி கேட்டதுக்கு அப்புறமா இப்படியும் ஓவரா பேசிட்டே இருந்தீங்கன்னா. அப்போ நீ என்கிட்ட சொன்னது உனக்கு இப்போ வரைக்குமே தப்பா தோணவே இல்லை, அப்படித்தானே? ஏய் தப்புதான், நிறுத்து. என்ன சும்மா அதவே சொல்லி சொல்லி காமிச்சிட்டு இருக்காத. நான் தான் சாரி கேட்கறேன்ல, இறங்கி வந்து சாரி கேட்கறேன்ல. அப்புறம் என்ன, ஒரு அளவுக்கு தான் யாரா இருந்தாலுமே. இருந்தாலும் நீ இப்படிலாம் பண்ணக்கூடாது. எனக்கு நீ லெசன் எடுக்கிறியா? நீ எனக்கு லெசன் எடுக்கிறியான்னு கேட்குறேன். இப்போ நான் என்ன தண்டி பண்ணணும்? நீ ஒன்றும் பண்ண வேணாம். இனிமே என்னை நெருங்காத, எனக்கு அது பிடிக்கல. அப்படி நீ நெருங்குற மாதிரி இருந்தா என்னை உன் பொண்டாட்டியை நினச்சா மட்டும் நெருங்கு. இல்லையா, எனக்கு இது வேணாம், என்னால் தாங்கிக்க முடியல, அவ்வளோதான். வேணாம் வேணாம் நினைக்கலே, நானும் உன்னை வெறுக்கலே. காணோம் காணோன்னு நீ தேட, காதல் ஒன்னும் தொலையலே. அன்பா மதிச்சா அது அன்பா இருக்கும். தொல்லையா நினைச்சா கடைசி வரைக்கும் அது தொல்லை தான். புரிஞ்சும் புரியாத மாதிரி இருக்கிற உறவுகள்கிட்டலாம் எவ்வளோ சொன்னாலும் அது புரியாது, நடிக்கிறதுக்கு சமம். உன்னா இருந்த ஞாபகத்தை நெஞ்சோட சேர்த்து வச்சு, தனியா இருக்கும் வலிய மட்டும் தனியா அனுபவிச்சு. வெளியே வெயிட் பண்ணுறேன், வா. பறவையின் சிறகுகள் பிரிஞ்சாதா, வானத்தில் அது பறக்கும். காத்திருந்தால் இருவருக்கும் காதல் அதிகரிக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ அவ்வளோதான். நீங்கள் டைமிங் ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஒன்றும் இல்லை, கோவிலுக்கு போக வேண்டிய சுச்சுவேஷன் வந்துச்சு. வீடியோ போட்டாகணும்ல, அதுக்காக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படியோ முடிஞ்ச அளவுக்கு எடுத்துட்டு. ஸ்கிரிப்ட் எடுத்திருக்கேன், பட் வந்து ஹரி அவங்களுக்கு, அப்புறம் ஆதிரா அண்ணி, சாரி ஆதிரா அக்கா, அவங்களுக்கு யாருக்குமே வந்து எடுக்க முடியல. சாரி, நாளைக்கு வந்து அதை கம்பேர் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தப்பாக யாரும் நினச்சிக்க வேணாம். இன்னைக்கு வீடியோ டைமிங் ரொம்பவே கம்மியாக இருக்கும். ப்ளீஸ் அட்ஜஸ்ட். யாரும் எதுவும் நினச்சிக்க கூடாதுன்னு கேட்டு. அப்புறம் முன்னே இருந்ததுக்கு ஸ்டோரிக்கு நிறையாவே சப்போர்ட் கொடுக்குறீங்க. உங்கள் அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அதுவும் சந்தியா சரண் அந்த கப்பிள்ஸ்க்கு ஃபேன்ஸ் நிறையவே இருக்கீங்க. ரொம்ப தேங்க்யூ. ஓகே, இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். யாரும் தப்பாக நினச்சிக்க வேணாம். கோவிலுக்கு போகணும், ஸோ வந்து முருகன் கோவிலுக்கு போகணும். ஸோ வந்து இன்றைக்கி என்னால் முடியாது. நாளைக்கு வந்து இது கரெக்டாக போடுறேன். இந்த வாரம் ஃபுல்லாக கரெக்டாக வீடியோ போடணும் அப்படின்ற ஒரு இதுக்காக தான் நாளைக்கு வீடியோ வரும். நாளை கழிச்சு வீடியோ வராது. சண்டே எனக்கு ரெஸ்ட் வேணும், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. சண்டே கண்டிப்பாக நான் வீடியோ போட முடியாது, ஏன்னா வீக்லி கரெக்டாக வீடியோ போட்டிருக்கேன். அதனால் ஸோ வந்து நாளைக்கு வீடியோ போட்டோன்னா கரெக்டாக நாளைக்கு இதோட சேர்த்து நான் இது பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, பை.